நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். தானா, அந்த பூஜை சாமான்லாம் எங்க வச்ச? எல்லாமே இந்த பையில இருக்குமா? சரி கிளம்புவோமா? நல்ல நேரம் முடிய போகுது. எல்லாம் எடுத்து வச்சிட்டீங்கல்ல? எல்லாம் தயாரா இருக்கு மாப்ள. சரி கிளம்புங்க. என்னடி நின்னுட்டு இருக்க? கிளம்பு. சங்கீதா, எடு. பூட்டை எடுத்துக்க. பூட்டி சாவி உன் கையிலே இருக்கட்டும். அப்புறம் திரும்பி வரும்போது உன் கையில கொடுத்த என் கையில கொடுத்தன்னு பிரளயத்தை கிளப்பாத. அந்த பைய கொடுமா. போ. ஹலோ ஹலோ, குட் மார்னிங் சார். நாங்க இஜிபி பேங்க்ல இருந்து பேசுறோம். உங்களுக்கு கிரெடிட் கார்டு தரோம் சார். எங்க? அதெல்லாம் தேவையில்லைங்க, வைங்க போன. இல்ல சார், ஃபர்ஸ்ட் 3 மந்த்ஸ்க்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல. எனக்கு இன்ட்ரெஸ்டே இல்லைங்க, வைங்க. இல்ல சார், கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் ப்ளீஸ். எங்க ப்ளீஸ் சொன்னா புரிஞ்சுக்கங்க. சாரி சார். ஹேவ் எ குட் டே சார். மாப்ள, ரொம்ப தாகமா இருக்கு, ஏதாவது குடிச்சிட்டு போவோமே வழியில. தம்பி, எங்கேயாவது ஜூஸ் கடை இருந்தா பார்த்து நிறுத்து. ஏன்பா எல்லாருக்கும் கூல் ட்ரிங்க்ஸ் கொடு. மாடி, ஜோதிக்கு என்ன வேணும்னு கேளு. சரிங்க மாமா. அருணாச்சலம் பாட்டி எங்க? பாட்டி, உனக்கு என்ன வேணும்? வரேன்டா. ஜோதி, உனக்கு என்ன வேணும்? எனக்கு ஒண்ணும் வேண்டாம். மாமா, ஜோதிக்கு என்ன வேணுமா? ஜோதிக்கு எதுவும் வேண்டாமா? சரி, நீ சாப்பிடுமா.
ஜோதி, பாப்பலாம். சார், இந்த நம்பர்ல இருந்து யாரோ ஃபோன் பண்ணிருந்தாங்க. மிஸ்ட் கால்ல இருந்துச்சு. இது பேசுவாங்க, யார் பண்ணிருப்பான்னு தெரியல. சார், இப்பதான் சார் ஃபோன் பண்ணிருந்தாங்க. ஒரு நிமிஷம் கூட ஆகல. இப்பதானே கடைசியா ஒரு பொண்ணு ஃபோன் பண்ணாங்க. எப்படி இருந்தாங்க? மாநேரமா இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். சார், அந்த பொண்ணு கூட வேற யார் சார் இருந்தாங்க? ஏங்க, இது என்ன என்கொயரி பூத்தா? எஸ்டிடி பூத்துங்க. போன வைங்க, நிறைய வேலை இருக்கு. சார் ப்ளீஸ் சார். ஐயோ, கார்ல வந்தாங்கப்பா, கிளம்பி போயிட்டாங்க. ஓகே சார், தேங்க்ஸ். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நமஸ்காரம். வணக்கம் சாமி. அர்ச்சனை பண்ண. அர்ச்சனை யார் பேருக்கு? சாமி பேருக்கு. க்ஷேமஸ்தைர்ய வீர்ய விஜய பய ஆயுர ஆரோக்கிய ஐஸ்வர்யானாம் அபிவித்யர்த்தம் ஸ்ரீ வல்லப மகாகணபதி கிருபா கடாட்ச அனுகூல சித்தியர்த்தம் அகார உகார மகார ஓகார பிரணவாகார ஸ்வரூபஸ்ய ஸ்ருஷ்டி ஸ்திதி சம்ஹார திலோபாவ பஞ்சகிருத்ய பாராயணஸ்ய மூஷிக வாகனஸ்ய மோதக பிரியஸ்ய. என் பொண்ணு ஜோதி வாழ்க்கையில நல்லது நடக்க போகுது. எத்தனையோ முறை நானும் என் குடும்பமும் கஷ்டத்துல இருக்கும்போது தீக்க சொல்லி உங்ககிட்ட வேண்டுதல் வச்சேன். காப்பாத்தி இருக்க. உன்னை நம்பின என் குடும்பத்து மேல அன்பு செலுத்தி இருக்க. எப்பவுமே நீ எங்க கூட இருக்கங்கிற விசுவாசத்துல ஜோதி கல்யாணத்தையும் உன் சந்நிதியில நடத்தணும்னு நினைச்சிருக்கேன். அதுக்கான ஏற்பாடுகளையும் செஞ்சிருக்கேன். ஜோதியுடைய கல்யாணத்தை எந்த தடையும் இல்லாம நடத்தி வைக்க வேண்டியது உன் பொறுப்பு. சாமி, தெரிஞ்சோ தெரியாமலோ அவ வாழ்க்கைக்கு சம்பந்தப்பட்ட சில தப்பான முடிவுகளை எடுத்திருந்தா எந்த சூழ்நிலையிலும் அவளுக்கு பழைய நினைவு வராம பாத்துக்கோ. அவளுக்கு நல்ல புத்திய கொடு. ஜோதிக்கு அரவிந்தோட நடக்க போற கல்யாணம் நல்லபடியா நடக்கணும். கடவுளே. ஜோதியை நான் ஒரு வகையில ஏமாத்திட்டு இருக்கேன்ற குற்ற உணர்ச்சி எனக்கு இருக்கு. ஆனா இது எல்லாத்தையுமே நான் ஜோதியோட நலனுக்காகவும் மாமாவோட குடும்ப கௌரவத்தை காப்பாற்றணுங்கிறதுக்காகவும் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். நாளைக்கு அரவிந்த் ஜோதி கல்யாணம் நடந்ததுக்கு அப்புறம் நான் ஏன் இப்படி செஞ்சேங்கிறத புரிஞ்சுக்கிற மனப்பக்குவத்தை ஜோதிக்கு கூட. நான் அவளை ஏமாத்திட்டேங்கிற நினைப்பு அவன் மனசுல வரக்கூடாது. ஒரு சகோதரியா என்னை நேசிக்கிற ஜோதி எக்காரணத்தை கொண்டு என்னை வெறுத்துடக்கூடாது. பழையபடியே சகோதரிகளா தோழிகளா எங்க உறவு நல்லா இருக்கணும். எல்லாருமே சந்தோஷமா இருக்கணும். கடவுளே, என் குடும்பம் மொத்தமும் ஒரு பக்கம், நான் ஒரு பக்கமும் இருக்கேன். ஆனா நான் தனியா இருக்கேன்னு நினைக்கல. நீ என் கூட இருக்கேன்னு நம்புறேன். என்ன நடக்க போதுங்கிற பயம் எனக்கு இருக்கு. அதே சமயத்துல ஏதோ ஒரு வகையில நீ எனக்கு உதவுவங்கிற நம்பிக்கையும் எனக்கு இருக்கு. என் காதல் உண்மை. நான் கார்த்திகை நேசிக்கிறேங்கிறதும் உண்மை. நீ இருக்கிறதும் உண்மைன்னா எங்க காதல் ஜெயிக்கணும். கார்த்திக்கும் எனக்கும் கல்யாணம் நடக்கணும்.
என் வாழ்க்கையை உன் கையில ஒப்படைச்சிட்டேன். அதை நல்லபடியா அமைச்சு கொடுக்க வேண்டியது உன்னோட பொறுப்பு. எங்களுக்கு எந்த தடையும் வராம பாத்துக்கோ. ரேவதி, ஜோதியை கூட்டிட்டு மத்த சன்னதி எல்லாம் போய் சாமி கும்பிட்டுட்டோம். போமா. சரிங்க மாமா, வா. பொண்ணோட கல்யாணம் நல்லபடியா நடக்கும். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வாமா ஜானகி, வாங்க மாப்பிள்ள. நான் சந்தேகப்பட்டது சரியாதான் இருக்கு. கோவில்ல பொங்க வைக்க போறேன்னு சொல்லிட்டு ஜோதியோட வாழ்க்கைக்கு உழவுக்கிறாங்க. இல்லைன்னா அரவிந்த் கோஷ்டி இங்கேயே வரப்போகுது. அரவிந்த், வாப்பா. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ரேவதி, இங்க என்ன நடக்குது? எது கேக்குற? இவன் என் குடும்பத்தோட இங்க வந்திருக்கான். நானும் இப்பதானே பாக்குறேன். மெதுவா கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இரு. நீ தெரிஞ்சுக்க வேண்டிய தேவையில்லை. எனக்கு தெளிவா புரிஞ்சு போச்சு. வீட்டுல எல்லாருமா சேர்ந்து ஏதோ சதி திட்டம் தீட்டுறாங்க. சதி செய்ய நீ என்ன உங்களுக்கு எதிரியா? நீ பதட்டத்துல தப்பு தப்பா யோசிக்கிற. இல்ல ரேவதி, ஏதோ தப்பு நடக்க போது நீ உள் மனசு சொல்லுது. பயத்துல இருக்கும்போது கயிறு கூட பாம்பா தெரியும். நீ நினைக்கிற மாதிரி எதுவும் இல்ல. அமைதியார, நான் இருக்கேன்ல. இல்ல ரேவதி, ஏதோ நடக்குது. நீ பேசாம அமைதியார, நான் பாத்துக்கிறேன். வா, என்ன நடக்குதுன்னு பாப்போம். எனக்கு என்ன கவலைனாலும் இந்த கோயில்ல வந்துதான் சொல்லுவேன். ஆமா ஜோதி, நல்லா இருக்கேம்மா. நீமா? நல்லா இருக்கேன். என்னம்மா ஜோதி, எப்படி இருக்க? நீ எப்படிமா இருக்க? நல்லா இருக்கேன் ஆண்டி. நாம
நான் தங்கறதுக்கு சத்திரம் ஏற்பாடு பண்ணியிருக்கேன். எல்லாரும் அங்க போயிடுவோம். சரி வாங்க போலாம். வாங்க வாமா வா. ஏறுங்க சம்மதி. தம்பி நேரா சத்திரத்துக்கு போயிடுங்க. சரிங்க சம்மதி. சம்மதி நான் இப்போ வந்துடுறேன். இவங்களை சத்திரத்தில் கொண்டு இறக்கிடுப்பா. ஓகே சார். என்னங்க வண்டியில ஏறுங்க. இல்லம்மா, செல்வம் வரேன்னு சொல்லியிருந்தான். அவனை தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். அவரை நேரம் சத்திரத்துக்கு வர சொல்லிடுங்க. எல்லாருக்கும் சாப்பாடு வாங்கிட்டு வரணும்ல. அவன் வந்த உடனே சாப்பாடு வாங்கிட்டு ஆட்டோல வந்துடுறோம். நீங்க கிளம்புங்க. பா நேரா சத்திரத்துக்கு போப்பா. பாத்துமா. சரி போயிட்டு வரேங்க. சம்மந்தி சத்திரத்துல இருந்து வந்துடுறேன். வேலையை முடிச்சுட்டு வா. சரிங்க. சாரிடா, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. என்னடா இவ்வளவு நேரம்? பஸ் பிடிச்சு வரணும் இல்லையா? எங்க மத்தவங்க எல்லாம் காணோம்? அவங்க எல்லாரும் சத்திரத்துக்கு போயிட்டு இருக்காங்க. வா நம்ம சாப்பாடு வாங்கிட்டு போலாம். அது சரி, நாளைக்கு தேவையான ஏற்பாடுலாம் பண்ணிட்டியா? எல்லாத்தையும் நீ தான் பார்க்கணும். லிஸ்ட் போட்டு தரேன். வா. சரி வா. எஸ் சார். ஹலோ சார், என் பேர் கார்த்திக். யோகா பயிற்சிக்காக வந்திருக்கேன். அப்படிங்களா சார்? ஒரு 10 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்க. மாஸ்டர் கிளாஸ்ல இருக்காரு, முடிய போகுது. ஓகே சார். உங்களை பத்தியும் ஜோதியை பத்தியும் மாமா கிட்ட சொல்லி உங்க 2 பேருக்கும் கல்யாணம் பண்ண மாமா கிட்ட சாமி சன்னிதானத்திலேயே வாக்கு வாங்கலான்னு இருக்கேன். கண்டிப்பா உங்க 2 பேருக்கும் நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். அதுல எந்த மாற்றமும் இல்லை. இங்க ஒரு நல்ல யோகா சென்டர் இருக்குல்ல, நீங்க 2 நாள் அங்க போய் ஜாயின் பண்ணிடுங்க. யோகா சென்டருக்கா? எனக்கு அவ்வளோலாம் பொறுமை இல்லைங்க. யோகா சென்டர் போக சொல்றதே அந்த பொறுமைக்காகவும் மன நிம்மதிக்காகவும் தான். வாழ்க வளமுடன். ஐயா, யோகா பயிற்சிக்காக உங்களை பார்க்க ஒருத்தர் வந்திருக்கார். அப்படியா? வாங்க சார். ஐயா வந்திருக்கார். வணக்கம் சார். வணக்கம். யோகா பயிற்சிக்காக வந்திருக்கீங்களா? ரொம்ப சந்தோஷம். எந்த ஊர் நீங்க? இந்த ஊர் தான் சார். நல்லது. இங்கேயே இருந்து பயிற்சி பெறீங்களா? ஆமா சார். தினம் 3 பயிற்சி இங்க கத்துக் கொடுக்குறோம் நாங்க. ஒன்னு உடற்பயிற்சி, இன்னொன்னு எளிய முறை காயகல்ப பயிற்சி, இன்னொன்னு தியான பயிற்சி. யோகா முழுசா கத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்குள்ள ஏற்படுற மாற்றம் உங்களுக்கே நல்லா தெரியும். சரியா? ஓகே மாஸ்டர். நீங்க எதுக்காக யோகா பயிற்சிக்கு வந்திருக்கீங்க? மென்டலா ரொம்ப டிஸ்டர்ப் ஆயிருக்கேன். எல்லாத்துக்கும் கோவப்படுறேன், பயப்படுறேன். இனிமே அந்த கவலையெல்லாம் விட்டுடுங்க. யோகா பயிற்சி உங்களுக்கு பாசிட்டிவான எனர்ஜியை கொடுக்கும். ஆனா நீங்க யோகா பயிற்சி பெறணும்னா அதுக்குன்னு சில கட்டுப்பாடுகள் இருக்கு. சொல்லுங்க மாஸ்டர். 1, புகைப்பழக்கம் கூடாது. 2, குடிப்பழக்கம் கூடாது. 3, செல்போன் உபயோகப்படுத்தக்கூடாது. செல்போன் கண்டிப்பா உபயோகப்படுத்தக்கூடாது. இந்த நிபந்தனைகள் உங்களுக்கு ஓகேன்னா நீங்க ஜாயின் பண்ணலாம். யோசிச்சு முடிவு சொல்லுங்க. சொல்லுங்க சார். சரி. சிகரெட் தீப்பெட்டி இருந்தா கொடுத்துருங்க. செல்போன்